உள்ள வாங்க. தனியாவா இருக்கீங்க? இல்ல, அம்மா என் கூட தான் இருக்காங்க. இப்ப தம்பிக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால பெங்களூர் போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்துருவாங்க. அது வரைக்கும் அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் வந்திருந்தாலே பிரியா, அவ என் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கா. உட்காருங்க. ஃபோன் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே. எனக்கு வேண்டப்பட்ட எங்கள் ஊருக்காரர் மினிஸ்டர் இருக்காருன்னு சொல்லியிருந்தேன்ல, ஆமா. அவர் பையன் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். நீங்கள் பயப்படாதீங்க, நான் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேன். இருந்தாலும் உங்கள் அம்மா வர வரைக்கும் நீங்கள் இங்கே தனியாக இருக்க வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வேணா போய் தங்கிங்க. ஏ, ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, கூட 4 பேர் இருந்தால் தைரியமாக இருக்குமேன்னு சொன்னேன். இருங்க, நான் கேண்டில் எடுத்துட்டு வரேன். நான் டார்ச் ஆன் பண்ணுறேன், பார்த்து போங்க. கரண்ட் வர வரைக்கும் நீங்க கொஞ்சம் இருந்துட்டு போக முடியுமா ப்ளீஸ்? நிச்சயமா. தேங்க்ஸ். சீக்கிரமா ஏறு. ஏய், ஸ்பீடா போ. சொல்லுங்கண்ணே. தமிழ், நம்ம வீட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட்டா. தாத்தாவை பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். நான் உடனே அங்கே போகிறேன், நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. யாருன்னு எல்லாம் தெரியல. போலீஸ்க்கு யார் ஃபோன் பண்ணாங்களா? எதிர் வீட்டுக்காரங்க பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம். யார் கேட்டாலும் வந்தது யாருன்னு தெரியாது, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியாதுன்னு மட்டும் சொல்லுங்கள். அதை தவிர்த்து வேறு எதுவும் சொல்லிக்க வேண்டாம். முக்கியமாக எம்எல்ஏ பையன் விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு ஆட்கள் போயிருக்காங்களாம். தாத்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. என்னாச்சுன்னு தெரில. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பிரியா, அகல்யா அம்மா வர வரைக்கும் இவங்க உங்கள் வீட்டில் இருக்கட்டும். நீங்க சீக்கிரம் வந்துடுவீங்கல்ல? நிச்சயமா, பயப்படாதீங்க. தாத்தா அப்படின்னு இருக்காரு. உள்ளே போய் பாருப்பா.